என்னம்மா இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு வீடாமா? முதல்ல அது வீடாமா? அந்த இடத்துல போய் என்ன வாழ சொல்றீங்க? யோசிச்சு பாருங்கம்மா, அந்த சம்பந்தம் நமக்கு செட் ஆகாதுமா. லுக், எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வருமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்க வீட பார்த்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவங்க தான் நமக்கு ஏத்த சம்பந்தம். அந்த வீட்டுல போய் நான் எப்படிமா வாழ முடியும்? ஏன் பொண்ணு ஏன் அங்க போய் வாழணும்? என்னம்மா சொல்றீங்க? புரியல. அந்த பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வாழ வைப்போம். இதெல்லாம் நடக்குமாமா? உங்க அம்மா நினைச்சா எல்லாமே நடக்கும். அந்த குடும்பத்துல இருந்து அவனை பிரிச்சு கூட்டு வந்து நமக்கேத்த ஆளா மாத்துவோம். அவனை பார்த்தா ஈஸியா மாறிடுவான்னு தான் தோணுது. அது இல்லாம உங்க அம்மா நினைச்சா எவனை வேணா மாத்த முடியும். வா போலாம். என்ன செல்வா, வீடு வரையும் வந்துட்டாங்க. நீ இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. எல்லாம் ஓகே தான் அத்தை. அடுத்தது என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அத்தை. சரின்னு சொல்ற, அப்புறம் அமைதியாயிடுறிய. இந்த விஷயத்தை நீ லேசா எடுத்துக்கூடாது. புரியுது அத்தை, நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் அவங்ககிட்ட காசு எப்போ கிடைக்கும்னு கேளுங்க, நம்ம பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா, நான் உங்ககிட்ட கேட்குறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், நமக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா? ஏங்க என்னங்க நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? வேற என்ன பண்ணணுன்ற? தீபன்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சம்மந்தத்தையே கேட்காம நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க மனோ? அவன் ஓகே சொன்னதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கு. ஏன் அவன் பொண்ணு பார்க்க வரலையா என்ன? அவன் பார்த்து சரின்னு சொன்னதுனால தான் நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தீபன், என்னடா அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லுடா. எனக்கு ஓகே தான்ண்ணா. பாத்தியா, அவன் ஓகேன்னு சொன்னதுனால தானே இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அவன் சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே நல்லதாக நடக்கும்.